ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை இலையோட பயன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தூதுவளை இலையை பறித்து நன்கு சுத்தம் செய்து அதோட மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி துவையல் செஞ்சு 48 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இருமல், இரைப்பு, சளி முதலியவை நீங்கும். தூதுவளையில் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளதால் எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும். தூதுவளை பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி பாலில் கலந்து அருந்தி வந்தால் உடலுக்கு வலு கொடுக்கும். தூதுவளை பழத்தை வெயிலில் காய வைத்து பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மார்பு சளி, இருமல் நீங்கும். தூதுவளை கீரை, வேர், காய் இவற்றை வற்றல் ஊறுகாய் செய்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணெரிச்சல், கண் நோய்கள் நீங்கும். தூதுவளை இலையை குடிநீர் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இருமல், இரைப்பு நோய் அணுகாது. காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் தூதுவளை இலையை 15 கிராம் அளவில் எடுத்துகிட்டு 500 மில்லி தண்ணீரில் போட்டு 200 மில்லியாக சுண்டை காய்ச்சி வடிகட்டி 30 முதல் 40 மில்லி வரை ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த கஷாயத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இருமல், காய்ச்சல் போன்றவை குணமாகும். மனிதனின் முறையான சுவாசத்தை பாதிக்கும் நோய்களாக இருப்பது ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமா சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 கிராம் தூதுவளை இலையை நெய்யில் வதக்கி துவையலாக செஞ்சு காலை, மதியம், மாலை என 3 வேளை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்துமா குணமாகும். குணமாகிறதோடு மட்டும் இல்லாமல் அந்நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த தூதுவளை துவையலுக்கு இருக்குது. அடுத்ததாக ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த தூதுவளை இலை பயன்படுது. வயது கூடிக்கொண்டே செல்லும் காலத்தில் பலருக்கும் ஞாபகத்திறன் குறைவது சகஜமான ஒன்றாகும். அனைத்து வயதினரும் தொடர்ந்து தூதுவளையை பயன்படுத்துவதால் மூளை நரம்புகள் வலிமையடையும். இது மூளையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி நினைவாற்றல் பெருக உதவியாக இருக்கிறது. அடுத்ததாக உடலில் பித்தம் அதிகரிக்கும் போது சிலருக்கு தலைவலி, மயக்கம் போன்றவை ஏற்படும். உடலில் ஏற்படும் பித்த அதிகரிப்பை சரி செய்து அதில் சமப்படுத்துவதில் தூதுவளை சிறப்பாக செயல்படுகிறது. தூதுவளை இலையை நன்கு பொடியாக்கி பசும்பாலில் சேர்த்து சாப்பிட்டால் பித்த நோயால் ஏற்படும் மயக்கம், தலைவலி போன்றவை தீரும். சிலர் அதிகமாக இருமல் வர்றதால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தூதுவளை இலை கொஞ்சமாக சேர்த்து நன்கு வதக்கிட்டு பனங்கள் கண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இருமல் உடனே குணமாகக்கூடிய தன்மை இந்த தூதுவளை இலைக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தாராஸ் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.